ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.1ல் முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோடிட்ட இடத்தை நிரப்புக. கியூவின் எதிரொலிப்பு பிம்பம் டேஸ் ஆகும். ஒரு கண்ணாடி இங்கே இருக்கு. இந்த கண்ணாடிக்கு முன்னாடி என்ன லெட்டர் வைக்கிற? கியூன்னு வைக்கிற. அது எப்படி காமிக்கும்? பீன்னு காமிக்கும். இப்படி திருப்பி அது பிம்பத்தை எப்படி இருக்கும்? இது ஃப்ரண்ட்ல இப்படி வரும் Q. ஓகே, இது அப்படி திரும்பி பீன்னு காமிக்கணும். இப்படி காமிக்கும், இப்படி காமிக்கும். ஓகே, அப்போ கியூவின் எதிரொலிப்பு பிம்பம் பி. ஒரு சாய் சதுரம் டேஸ் சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும். அதுக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள்னு கேட்குறாங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, 2 சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும். இசட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை எத்தனை? ஒரு சுழல் சமச்சீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 360 டிகிரி ரொட்டேஷனுக்குள்ள அந்த எழுத்து அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனை அது அடையணும். இப்போ இசட்டுங்கிற எழுத்தை அதனுடைய அச்சை பொறுத்து நம்ம சுழற்றோம்னு வச்சுக்கோ. இப்போ முதல் சுழற்சியில் இசட் இப்படி தலைகீழ இப்படி திரும்பிடும். எப்படி திரும்பிடும்? இந்த கோடு இப்படி வந்துடும், இந்த இது இப்படி வந்துடும், இது இப்படி வந்துடும். ஸோ இசட் ஒரு தடக்க ஃபெயிலியர் ஆயிடும். அடுத்து நான் சுத்தையில் அப்படியே இப்படி மேல் நோக்கி இப்படி வந்துடும் ஒரு முறை, 180க்கு ஒரு முறை. அதே போல் 270க்கு பழையபடிக்கு இப்படி வரும், 360க்கு திரும்ப ஒரிஜினல் பொசிஷன் வரும். ஸோ 360 டிகிரிக்குள்ள அது இருமுறை சமச்சீர் சுழல் சமச்சீர் வரிசைக்கு இது வந்துடும் அப்படின்னு. சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவு டேஸாக இருந்தால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையினை பெற்றிருக்கிறது. குறைந்தது 2ஆ இருக்கணும். 360 டிகிரிக்குள்ளர அது 2 முறை தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வு அடைவதால் அது என்ன சமச்சீர்னு சொல்றோம்? இடப்பெயர்வு சமச்சீர். இடப்பெயர்வு சமச்சீர்னு சொல்லுவோம். ஓகே.